ஆணித்தனமான விசுவாசம் இருக்கணும். மூடத்தனமான விசுவாசம்னு சொல்ல வரல. மூடத்தனமான விசுவாசம்னா எதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். அதுக்கு உவமையாகவும் எழுதி வச்சுட்டு போயிட்டார் பைபிளில். என்ன, தேவாலயத்தில் உப்பரிகையிலே கொண்டு போய் பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நிறுத்தி அங்கேருந்து என்ன சொல்கிறான், இங்கேருந்து தாழ குதியும்ன்றான். தூதர்களை கட்டளையிடுவார்ல, அவர் உங்களை சேவ் பண்ணுவார்ல, தாழ குதியும்ன்றான் பிசாசு. அப்போ ஆண்டவர் வசனத்தை கொண்டு மேற்கொள்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லி. இது மூடத்தனமான விசுவாசம். ஆணித்தனமான விசுவாசம், என் தேவன் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களை தூக்கி அக்கினி சுவாலைகளை போடும்போது சொல்றாங்க, நீ இந்த தேவனை பணிஞ்சுகொள்ன்றாங்க. இல்லை, என் தேவன் என்னை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் நான் அவரை தான் விசுவாசிப்பேன், அவரை தான் ஆராதிப்பேன். இதுதான் ஆணித்தனமான விசுவாசம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெயத்தை பெற்றார்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நெருப்புல தூக்கி போட்டது 3